Hi hello everyone, this is Comic Captain. The Boys Season 4ஓட ஒவ்வொரு எபிசோடையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். காரணம், நான் இந்த பாய்ஸ் சீரிஸோட மிகப்பெரிய ஃபேன். ப்ரீவியஸ் சீசன்ஸையே ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருந்தேன். பட் பெரிய வீடியோ மேக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதிகமாக ஷார்ட்ஸ் தான் போட்டு இருந்தேன். அந்த ரீசன்னால இந்த பாய்ஸ் சீரிஸ் பத்தி பேச முடியாமலே போயிருச்சு. பட் இப்போ இந்த பாய்ஸ் சீசன் 4 போயிட்டு இருக்கும்போது இதை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க சீசன் 4 முடிச்சுட்டு ப்ரீவியஸ் சீசன்ஸை பத்தி கண்டிப்பா பேசலாம். ஸோ இன்னிலிருந்து அடுத்தடுத்து பாய்ஸ் எபிசோட்ஸோட பிரேக் டவுன் வந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், பட் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடுவோம். இது த பாய்ஸ் சீசன் 4ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட் பிரேக் டவுன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம விக்டோரியா நியூமனோட விபி எலெக்ஷன் பார்ட்டியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம விக்டோரியா நியூமன் வைஸ் பிரசிடென்ட்க்கு நிற்க போகிறாங்க எலெக்ஷனில். ஸோ அந்த பார்ட்டியில் தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா நியூமனை டேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் த பாய்ஸ் டீம் இறங்கியிருக்காங்க. அதாவது என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்டோரியா நியூமனோட ஐ டிராப்ஸை மாற்றி வைக்கிறதான் பிளான். ஒரு ஆசிட் விக்டோரியா நியூமனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மேலரிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ அது மூலமா த பாய்ஸ் டீம் வச்சு அந்த ஆசிடை விக்டோரியா நியூமனோட ஐ டிராப்ல கலந்துடலாம் அப்படின்றது தான் பிளானா இருந்திருக்கும். இந்த இடத்துல பாய்ஸ்க்கு லீடரா இருக்குது புட்சர் கிடையாது, நம்ம எம்எம் தான் பாய்ஸை லீட் பண்ணிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம புட்சரோட என்ட்ரி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறதான் காமிச்சிருப்பாங்க. காரணம், போன சீசன்ல இவர் டெம்பி அதிகமா எடுத்துருக்கனால இவர் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அதனால சைட் எஃபெக்ட்ஸா தான் இந்த வாமிட்டிங்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து நம்ம புட்சர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஞ்சு யாருன்னு கேட்டும் கூட நான் எதுவும் பேசல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. இதுக்கான ரீசனை இந்த எபிசோடோட கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. இந்த பிளான்குள்ள ஃப்ரெஞ்சி, கிமிகோ அண்ட் புட்சரை இன்வால்வ் பண்ணுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எம்எம் வந்து புட்சரை வெளியவே நிக்க வச்சிருவாரு. காரணம், ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் நம்ம புட்சரால ஏற்படலாம் அப்படின்னு. ஸோ ஃப்ரெஞ்சியும் கிமிகோவும் தான் அந்த ஐ டிராப்ஸை மாத்தி வைக்க விக்டோரியா நியூமனோட ரூமுக்கு கிளம்புறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம ஹோம்லேண்டரோட கிராண்ட் என்ட்ரி அப்படின்னு நினைப்பீங்க. நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமான வெளிச்சத்துக்கு கீழே நம்ம ஹோம்லேண்டர் நிக்கிற மாதிரி தெரியும். பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் பார்த்தேன். பட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோம்லேண்டர் டாய்லெட்ல இருப்பாரு. அவரோட என்ட்ரியை பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்றதோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு கிரே ஹேர் வரதை நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்பட்டிருப்பாரு. நீங்க நினைக்கலாம் அவருக்கு பிளாண்ட் ஹேர் தானே அப்படின்னு சொல்லி. பட் அந்த கிரே ஹேர் அவருக்கு மண்டையில இருந்தது கிடையாது. நம்ம ஹோம்லேண்டருக்கு அவருக்கு வயசாகுது அப்படின்ற விஷயம் பிடிக்கல. அவருக்கு மென்டலா இந்த விஷயம் ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ரேயனையும் இந்த பார்ட்டிக்கு கூட்டு வந்திருப்பாரு. அப்போ ரேயன்ட்ட ஹியூமன்ஸை பத்தி அவர் பேசுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவரோட மென்டாலிட்டியை தெளிவாவே எக்ஸ்போஸ் பண்ணும். ஹியூமன்ஸை பார்த்து இவங்கள காக்ரோச் மாதிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாரு. ரயன் அண்ட் ஹோம்லேண்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் விக்டோரியா நியூமனை பார்க்க போயிருப்பாங்க. அப்போ நியூமன் ரயனையும் ஜோயியும் ஐஸ்கிரீம் சாப்பிட அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஜோயி யாருன்னா விக்டோரியா நியூமனோட பொண்ணு. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அனுப்பிச்சு வைக்கும் போது நம்ம ஹோம்லேண்டர் ஒரு டார்க் ஹியூமரை யூஸ் பண்ணிருப்பாரு. ஹோம்லேண்டர் இருக்குது நம்ம பாய்ஸ் கப் தான் தெரிய வந்திருக்கும். நம்ம ஏமம் பண்ற ஃபர்ஸ்ட் வேலையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புட்சரை வான் பண்றது. ஸோ புட்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரயனும் ஜோயும் ஐஸ்கிரீம் சாப்பிட போறத பார்த்திருப்பாரு. ஸோ எப்படியாவது ரயனை பேசி மனசு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ரயனை மீட் பண்ண போயிருப்பாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஹோம்லேண்டர் வந்துருவாரு. ஹோம்லேண்டர் வந்தது மட்டும் இல்லாம அந்த டெம்பியோட பாதிப்பை ரயன் முன்னாடியே போட்டு உடைச்சிருவாரு. சோ இந்த இடத்துல புட்சர் சாக போறார் அப்படின்றது ரயனுக்கு தெரிய வந்தோன்னே ரயனுக்கு புட்சர் மேல ஒரு அனுதாபம் ஏற்படதான் செய்யுது. கண்டிப்பா புட்சர் சாக போறது அப்படின்றது ரயனுக்கு ரொம்பவுமே வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த பிரச்சனையுமே பண்ணாம ஹோம்லேண்டர் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு ரயனை ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் ஃப்ரெஞ்சி அண்ட் கிமிகோ அந்த ஐ டிராப்ஸை மாற்றி வைக்க போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள காமிச்சிருப்பாங்க. இவங்க விக்டோரியா நியூமனோட ரூமுக்கு போயிருந்திருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லா. பட் ஜோயி அவங்க அம்மாவோட ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஐ டிராப்ஸை மாற்ற ரூம்ல இருந்தப்ப ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க. அப்போதான் நமக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜோயியும் ஒரு சூப்பா மாற்றிருக்காங்க. வாயிலிருந்து டென்டக்கல் வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அங்கிருந்து தப்பிச்சோம் பொழச்சோம் தான் ஃப்ரெஞ்சியும் கிமிகோவும் தப்பிச்சிருப்பாங்க. கிமிகோவுக்கு அந்த ஃபைட்ல ஒரு கையும் போயிருக்கும். அந்த ஹீல் ஆகிற சீக்வன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா டெட்பூல் 2ஓட ரெஃபரன்ஸாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜோயிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியா கிமிகோ அண்ட் ஃப்ரெஞ்சி குதிப்பாங்க. குதிக்கிறவங்கள ஸ்டார்லைட் தான் காப்பாற்றுவாங்க. நம்ம ஸ்டார்லைட் கிமிகோவை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் சீசன்ல தான் ஸ்டார்லைட்டால பறக்க முடியும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டார்லைட் ஃபுல்லாவே பறக்க கத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பறக்கிறதுக்கு அதிகபட்ச எனர்ஜி யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹியூயி ஸ்டார்லைட் பறக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயம் நடக்கும்போது நம்ம ஹியூயிய விக்டோரியா நியூமன் கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சாங்க. ஸோ 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிடைக்கிற சின்ன கேப்ல நம்ம ஹியூயி பாத்தீங்கன்னா நியூமன் மேல கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா ஆசிட டைரக்டாவே ஊத்திடுறாரு. பட் ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் அவங்க போட்டிருந்த கோட் மட்டும் தான் டேமேஜ் ஆச்சு. அந்த அளவுக்கு அவங்க ஸ்கின் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்றத தெளிவாவே காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹியூயி அண்ட் விக்டோரியா நியூமன் பேசிக்கிட்டு இருக்கும்போது டைரக்டாவே புட்சர் தலையிலேயே சுற்றுப்பாரு. பட் அதுவுமே அஃபெக்ட் பண்ணியிருக்காது நியூமனை. அந்த ஆசிட் பிளான் வந்து ஒர்க் ஆகல அப்படின்றது நம்ம மேலரிக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீமோட லீடரா இருக்க எம்எம் கூப்பிட்டு இருப்பாங்க. கூட புட்சரும் போயிருப்பாரு. பட் புட்சரை வெளியே இருக்க சொல்லிட்டு நம்ம மேலரி எம்எம் தான் உள்ள கூப்பிட்டு இருப்பாங்க. எம்எம்ட்ட என்கொயரி போயிட்டு தான் இருக்கும். அங்கதான் நம்ம புட்சரோட ஃப்ரெண்டா ஜோ கெஸ்லரை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஜோ கெஸ்லரோட கேரக்டர் காமிக்ஸ்ல த மங்கி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சீரீஸ்க்குள்ள காமிச்சிருக்காங்க. புட்சர் அண்ட் ஜோ கெஸ்லர் 2 பேரும் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டரை காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹோம்லேண்டர் ப்ரீவியஸா ஒரு வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்னால ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காரு. நைட் மேர்ஸ் ஒர்க் வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஏஜ் ஆகுறது அப்படின்றதும் மென்டலி அவர் டிஸ்டர்பா இருக்காரு. சோ அவரால் நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படின்றத தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்ல நம்ம டீப்போட ஒரு இன்டர்வியூ காமிச்சிருப்பாங்க. அந்த இன்டர்வியூல டீப் சொல்ற டைலாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா அப்படியே நம்ம ஜானி டெப்போட கேஸ்ல ஜானி டெப் மென்ஷன் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜானி டெப்போட கேஸையும் லைட்டா டச் பண்ணிட்டு தான் மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 7க்குள்ள பாத்தீங்கன்னா 5 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர் வேணும். எந்தெந்த சூப்பர் ஹீரோஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆஷ்லி தான் ஒரு சூப்பர் ஹீரோ லிஸ்ட்டை காமிப்பாங்க. அதில் 25 சூப்பர் ஹீரோஸை செலக்ட் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் டெக்னைட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஜென்வில அப்பியர் ஆயிருப்பாரு. ஸோ அடுத்தடுத்து ஒரு சில கேரக்டர்ஸை காமிச்சிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் சேஜோட பயோ காமிக்கும் போது நம்ம ஏ ட்ரெயின் சிஸ்டர் சேஜ தெரியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட்டஸ்ட் உமன் த வேர்ல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது ஹோம்லேண்டர் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறாரு. காரணம் இவருக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு அட்வைஸ். இவர் சொல்றத கேட்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க. பட் இவர் இப்போதைக்கு மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதுனால ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனால இதுக்கு ஒரு கியூர் சொல்ல முடியும் அப்படின்ற ஐடியால தான் நம்ம சேஜ் மேல ஹோம்லேண்டர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருப்பாரு. இந்த இடத்துல தான் ஹோம்லேண்டர் டீப் வச்சு ஏ ட்ரெயினுக்கு ஒரு தரமான சம்பவம் செஞ்சு இருந்திருப்பாரு. இந்த 7ஓட மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் நாரும் இருப்பாரு. ப்ரீவியஸ் சீசன்லயே பிளாக் நாரை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாய்ஸ் காமிக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிளாக் நார் யார் அப்படின்னு. பட் இப்போ ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட்ல பார்த்தேன், பிளாக் நாரோட காமிக் பிளாட்டை இந்த ஸ்டோரிக்குள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பாய்ஸ் சீசன் 4ஓட ஷோ ரன்னர் சொல்லி இருந்தாரு. அதை தொடர்ந்து பாய்ஸ்ல நம்ம ஹியூயிக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இவர் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாரு. புட்சர் கிட்ட போகும்போது புட்சர் வாட் வீடியோ அப்படின்ற ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கதான் நம்ம பொலாரிட்டி ஜென்வில வந்தாரு பாத்தீங்களா, அவரோட கட் அவுட்டும் இருக்கும். ஸோ புட்சர் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவா தெரியும். யாருக்காக அப்படின்றத பார்த்தோம்னா அங்க என்ட்ரா வருது விக்டோரியா நியூமன். விக்டோரியா நியூமன் நம்ம புட்சர் தான் கால் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா புட்சர் இப்போதைக்கு விக்டோரியா நியூமன்ட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ரயனை ஹோம்லேண்டர்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மோட்டிவ் தான் அவருக்கு இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டரை கொல்றதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம புட்சர் விக்டோரியா நியூமன்ட்ட பேசுறாரு. பட் விக்டோரியா நியூமன் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பும் போது தான் அந்த வைரஸை பத்தி சொல்றாரு. என்ன வைரஸ் அப்படின்னா ஜென்வில தான் சூப்பர் ஹீரோவை கொல்லக்கூடிய ஒரு வைரஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த வைரஸ் ஹோம்லேண்டர் மேல அஃபெக்ட் ஆகாது. ஆனா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு. இப்போதான் விக்டோரியா நியூமனுக்கு இந்த பிளான்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கதை காமிச்சிருப்பாங்க. சோ அவங்க இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் நான் நீ கேட்டதை செய்யறேன், பட் எனக்காக நீ ஒண்ணு உங்க சைட்ல இருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹியூயி ஸ்டார்டிங்ல இருந்து விக்டோரியா நியூமனை ரெட் ரிவர் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒன்னு வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. அதை நீ எனக்கு அனுப்புனா 2 பேத்துக்குமே 2 பேர் மேலேயுமே நம்பிக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு டீலை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. புட்சர் ட்ரெயினை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அதை தொடர்ந்து ஹோம்லேண்டரையும் கொல்றதுலையும் அவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்காரு. இப்போ ஹியூயிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தே டைரக்டாகவே கால் வருது. என்ன அப்படின்னா ஹியூயியோட அப்பா ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாரு. அதுக்கு அடுத்து தான் ஸ்டார்லைட்டோட ஹெட் குவார்டர்ஸை காமிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா போன சீசனோட எண்டில் ஒரு ஆளை பப்ளிக்காக நம்ம ஹோம்லேண்டர் கொண்டு இருப்பார் இல்லையா. ஸோ இந்த கேஸ் கோர்ட்டில் இருக்கு. அந்த ஸ்டார்லைட்டர்ஸ்க்கான ஹெட் குவார்டர்ஸை காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் கோலின் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரையும் காமிச்சிருப்பாங்க. இந்த கோலின் அண்ட் ஃப்ரென்ச்சி 2 கேரக்டரும் இப்போதைக்கு எல்ஜிபிடிக்யூவா காமிச்சிருக்காங்க. பட் ஃப்ரென்ச்சியை எல்ஜிபிடிக்யூவா காமிச்சது ரொம்பவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் தெரிஞ்சது. எனக்கு சத்தியமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. ஃப்ரென்ச்சியோட கேரக்டரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு தான் போறாங்க. மேபி சீசனோட எண்டில் ஃப்ரென்ச்சி கேரக்டருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து சிஸ்டர் சேஜ் மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாரு ஹோம்லேண்டர். ஸோ ஹோம்லேண்டர் அவரோட சூப்பர் ஹீரோ சூட்ல இல்லாம மார்வேஷம்னே கன்சிடர் பண்ணீங்கன்னா
வச்சுக்கோங்களேன், நம்ம மார்வலில் போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மாறு வேஷத்தில் தான் சேஜை பார்க்க போயிருக்காரு. ஸோ ஹோம்லேண்டருக்கு சேஜோட பவர்ஸ் பற்றி தெரிஞ்சாகணும். பவர்ஸ் மீன்ஸ் அவர் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவா இல்லையா. ஸோ உன் பவரை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ஹோம்லேண்டர் பற்றின எல்லா விஷயத்தையுமே அவரோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத புட்டு வைக்கிறாங்க. பட் நம்ம ஹோம்லேண்டருக்கு செம்மையாக ட்ரிகர் ஆகுது. இப்போது ஹோம்லேண்டர் சேஜ்கிட்ட அட்வைஸ் கேட்குறாரு. அதாவது அவருக்கு தேவையாக இருந்தது அவருக்கு ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த ஹாப்பினஸ் இல்லை, அவர் நினச்சதை அவரால் பண்ண முடியல அப்படின்றது புரியுது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம ஹோம்லேண்டர் இந்த ஹியூமன்ஸோட பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்குது. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சேஜ்ட சொல்யூஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சேஜ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவை ஒரு சூப்பர் ஹீரோ, சேவியர். அதுக்கு நம்ம சண்டையை தூண்டி விட்டாலே போதும். அதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண வேணாம், கிரியேட் பண்ணாம அதை தடுத்தா போதும். அதுக்கு நீங்க அவங்க 2 பேத்தையுமே அடிச்சு கொடுத்து சேவியரா தடுக்கிற வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட அட்வைஸ் அண்ட் இவங்களோட நாலேஜை நம்ம ஹோம்லேண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வராரு. அதனாலேயே டைரக்டாகவே நம்ம ஹோம்லேண்டர் சேஜை ரெக்ரூட் பண்ணுறாரு 7ல். ஸோ நெக்ஸ்ட் ஷாட்டில் நம்ம ஹியூயி அவசரமாக பாய்ஸோட இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க புச்சரும் இருப்பார். புச்சர்கிட்ட நம்ம ஹியூயி அவங்க அப்பாவோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு ஸ்டார்லைட்டை கூட்டிட்டு. ஸோ இதுக்கு இடையில நம்ம பார்த்தீங்கன்னா மோனிக்கோட இப்போதைய ஹஸ்பண்டை தேடிட்டு இருந்திருப்பாரு. அவரோட பர்சனல் விஷயம் ஒரு சில விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அந்த டோட் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டருக்கு பெரிய ஃபேனாக தான் இருந்திருப்பாரு. அவரை தேடிக்கிட்டு இருந்திருப்பாரு நம்ம ஸோ ஃப்ரென்ச்சி, கிமிக்கோ, 3 பேருமே டோட தேடி போகும்போது ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. அதாவது டோடோட சேர்த்து இன்னும் 2 பேரை நம்ம சிஸ்டர் சேஜ் தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இது என்ன விஷயம் அப்படின்றத தெரியாம தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 3 பேர்த்தோட சேர்த்து இந்த சேஜையும் போட்டோ எடுத்திருப்பாரு நம்ம ஹோம்லேண்டர் வர சொன்னாருன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க. 3 பேருமே ஹோம்லேண்டரோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் பாவம் அவங்களுக்கு தெரியாது ஹோம்லேண்டர் எதுக்கு அவங்கள கூட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஹோம்லேண்டர் வந்தோடனே இந்த 3 பேர்த்தையுமே கொல்லதான் சொல்லியிருப்பாரு. சேஜ் சொன்ன சொல்யூஷனே இதுதான். ஜஸ்ட் அந்த ஃபைட்டை கிரியேட் பண்றது இந்த 3 பேர்த்த வச்சுதான் வெளியே வராரு. ஆல்ரெடி நம்ம பாய்ஸ் வெளியே வேன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹோம்லேண்டர் இங்க இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல அந்த கோட் சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. ஸ்டார்லைட்டர்ஸும் ஹோம்லேண்டர் சப்போர்ட்டர்ஸும் 2 பக்கமே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் கோர்ட்ல ரிசல்ட் வரப்போகுது. ஹோம்லேண்டர் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இல்லாம இருந்தது. பட் ஒன் ஆஃப் த ஸ்டார் லைட்டர்ஸா நம்ம சேஜ் வந்து அந்த ஃபைட்டை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிகர் பண்ணோடனே கண்டிப்பா எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி 3 பேர்த்த கொண்டாங்க பாத்தீங்களா, அந்த 3 பேர்த்தையும் ஏ ட்ரெயின் மூலமா இந்த இடத்துல வந்து போட்டுட்டு ஸ்டார்லைட்டர்ஸ் தான் அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி புது கேஸையே ஸ்டார்லைட் மேல திருப்பி இருக்காங்க. ஸோ இந்த கலவரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரென்ச்சி கோலில தான் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அதே தான். ஸோ ஹோம்லேண்டர் இதெல்லாம் ரொம்பவுமே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையானதே இந்த கலவரத்தை அவர் சால்வ் பண்ணுறப்போ அவர் ஒரு சேவியராக தெரிவார். ஸோ ஹியூமன்ஸ் எல்லாருமே அவரோட பேச்சை கேட்பாங்க. ஸோ சேஜோட ஐடியா இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாகவே தெரிஞ்சிருக்கும். அவரோட கேஸ் ஜெயிச்சதை ஹோம்லேண்டர் நைட் அவரோட ரூம்ல பாலை குடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ரயன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாரு. யாரை நினைச்சுன்னா புட்சரை நினைச்சு. ஸோ ரயன் புட்சரை பத்தி ஃபீல் பண்றது நம்ம ஹோம்லேண்டருக்கு ரொம்பவுமே கோவத்தை ஏற்படுத்தும். காரணம் ஹோம்லேண்டர் தான் ரயனோட அப்பா கூட இருக்கும்போது அந்த புட்சரை பத்தி நினைக்கிறது ரொம்பவுமே கோவத்தையும் ஒரு விதமான வருத்தத்தையும் நம்ம ஹோம்லேண்டருக்கு கொடுக்குது. ரயனுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே செய்யறாரு. பட் இருந்தாலும் ரயன் தன்னை பத்தி நினைக்காம அந்த புட்சரை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு அவருக்கு. நெக்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா டீப் அந்த ஆக்டோபஸோட இருக்க ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹியூயோட அம்மாவையும் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அவர் சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ப்ரீவியஸ் சீசன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஹியூயி அவங்க அம்மாவை மீட் பண்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா புட்சர் அந்த ரெட் ரிவர் ஃபைலை ஹியூயிட்ட இருந்து கேப்சர் பண்ணி நம்ம விக்டோரியா நியூமனுக்கும் சென்ட் பண்ணியிருக்காரு. புட்சருக்கு பாத்தீங்கன்னா பெக்கா ஒரு இல்யூஷனா வந்துட்டே இருப்பாங்க. பெக்கா ரயனை காப்பாற்றுறதை பற்றி பேசியிருப்பாங்க. புட்சர் நீயா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து தான் நம்ம விக்டோரியா நியூமனுக்கு ரெட் ரிவர் ஃபைலை சென்ட் பண்ணியிருப்பாரு நம்ம புட்சர். அந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸில் தனியாக பேசி இருந்தார் பார்த்தீங்களா, அது வேற யார் டைமில் நம்ம பெக்காவோட இல்யூஷன்ட்ட தான். இதுவும் அந்த டெம்ப்வியோட பாதிப்பாக தான் காமிச்சிருக்காங்க. புட்சரோட க்ளோஸ் அப் ஷாட்டில் அவரோட அந்த ஃபோர்ஹெட் கிட்ட புழு நெளியும் பார்த்தீங்களா, அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் எபிசோட் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு புட்சரோட சிச்சுவேஷன் என்ன, ஹோம்லேண்டரோட சிச்சுவேஷன்
சுச்சுவேஷன் என்ன, இந்த பாய்ஸ் டீம் எப்படி இருக்கு அப்படின்றத தெளிவாகவே காமிக்கிறாங்க. ஹோம்லேண்டர் அன்ஸ்டேபிளாக இருக்காரு, நம்ம புட்சரும் அதே மாதிரி தான் இருக்காரு. பட் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ல பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அடுத்த எபிசோட பிரேக் டவுனில் மீட் பண்ணுவோம். இந்த பிரேக் டவுன் கொஞ்சம் ஒரு சில விஷயம் லேகாக இருக்கலாம், ரொம்பவுமே டஃப்பாக தான் இருக்குது இந்த வீடியோ மேக் பண்ணுறது. மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க, அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமிக் கேப்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு எபிசோட் 2ஓட பிரேக் டவுனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.